ஹாய், இன்றைக்கி நம்ம ராகியில் ஒரு டிஷ் பண்ணலாங்களா? ஒரு ஸ்நாக் மாதிரி இது. என்னோடய அம்மா எப்பயுமே இது பண்ணுவாங்க. அவங்க இதுக்கு ஆரிய உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராகி மாவில் பண்ணுறது. நம்மளுக்கு எவ்வளோ ராகி மாவு வேணுமோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையில்லை, ஆட் பண்ண தேவையில்லை. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரே இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. கோல்டு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே நம்ம புட்டெல்லாம் பண்ணோம்னா ஒரு பதத்துக்கு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டி இல்லாமல் எடுத்து விட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போயே எல்லா கட்டியும் எடுத்து விட்டுட்டு தான் செய்யணுமா அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம செய்யும்போது அப்படியே நம்ம அது அப்படியே உடஞ்சிரும். அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம கிளறும்போது அப்படியே உடஞ்சிரும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஸோ ராகி மாவு, அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கடுகு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ அதனால் அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் அந்த வெங்காயம் வரும்போது ஸோ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சில்லி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சில்லி போட்டுட்டு நல்லா அதை வணக்குங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா வணங்கிடணும். அந்த ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ராகி மாவு, அந்த தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இதில் கொட்டிட்டு கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறும்போது அந்த குட்டி குட்டியாக ஒரு சிலதெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதுவே உடஞ்சிரும். இப்போ நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்க அதனோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிறத நம்ம நல்லாவே பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரி, ரெட்டிஷ்னால் ஃபுல் ரெட்டிஷ் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா அதை கிளறி கொடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே இப்போ தெரியும், அந்த டைம் ஆக ஆக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இது நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்படியே காரத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கிளறி முடிச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒயிட் கலர் சுகரும் அப்புறம் அந்த நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ராகியோடைய ஸ்நாக் ரெடி. ராகி உப்புமா என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.